தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் என்று சொல்லுகிறார். திருவீழிமிழலைக்கு சுந்தர ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சென்று தரிசனம் செய்கிறார்கள். அங்கே வறட்சி காலமாக இருந்ததினால் அப்போது அங்கே உணவு கொடுக்க முடியாமல் மக்கள் உணவுக்காக தவித்து கொண்டிருந்தார்கள். இறைவனிடம் முறையிட்டு அங்கே இருவருக்கும் 2 பீடங்களில் கிழக்கு முகமாகவும் வடக்கு முகத்திலேயும் ஒவ்வொரு படிக்காசு வைத்து இதை கொண்டு அடியார்களினுடைய உணவுக்கு நீங்கள் கொடுத்து வர வேண்டும் என்று அசரீரி சொல்ல அதன்படி செய்து வருகிறார்கள். அப்பொழுது அந்த அப்பர் பெருமானினுடைய கை உழவார தொண்டிற்காக அது உடனடியாக மாற்று சரியாக இருந்ததாகவும், ஞானசம்பந்தர் மடத்திலே உணவு கொடுக்க தாமதமாயிற்று, காரணம் என்ன என்று கேட்கின்ற போது விறகு எடுப்பான் முதலியவர்கள் எல்லாம் அந்த காசு மாற்று குறைவாக இருப்பதினால் வாங்கி வருவதற்கு தாமதம் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் அவர் வாசித்திரவே காசு நல்குவீர் என்ற பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அப்போது இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அடுத்த நூற்றாண்டு கழித்து சுந்தரர் அந்த தலத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இவங்க 2 பேருக்கும் நீ தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் அடியேற்கும் அருளுதிரேல் என்று முன்னோர்களுக்கு அவர் தமிழ் மொழியின் மீது இருந்த பற்று இருந்ததின் காரணமாக காசு கொடுத்ததை நினைந்து தமக்கும் அது போல் அருள வேண்டும் என்று கேட்கிறார். இப்படி தமிழ் மொழி பொருளாதாரத்தை கொடுப்பதாகவும் அருளாதாரத்தை கொடுப்பதாகவும் இறைவன் விரும்பி கேட்பதாகவும் இப்படி பல வகைகளில் இந்த தமிழ் மொழியானது உயர்வாக இருக்கிறது.